வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். நல்லதையே யோசிப்போம், நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு செய்வோம், அப்போது நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 1/2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 150 சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அதில் ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வெஜிடபிள் டிஷ் பண்ணுங்கன்னு. அதனால் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் டிஷ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில டிப்ஸ் கொடுப்பேன். அந்த டிப்ஸை படி கரெக்டாக பண்ணால் தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ ரைஸை ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து பர்கத் ரைஸ் இல்லைன்னா பொன்னி பச்சரிசி, அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் ஜீரக சம்பா, கைமா ரைஸ், ஜீரக சாலா, ரோஸ் கைமா எதுலனாலும் பண்ணலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளந்துக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ ரைஸை டம்ளர்னால் டம்ளரில் அளந்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது பவுல்னால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளந்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு அப்படியே டபுளாக நம்ம தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ பண்ணும்போது டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றினா தான் ரைஸ் கரெக்டாக வேகும், நல்ல உதிரியாக வரும். அடுப்பு பற்ற வச்சாச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ரீஃபைண்ட் ஆயில், அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 7 லிட்டர் குக்கர் எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு இது 1/2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா திக்னஸ் கூடுதல் உள்ள அலுமினியம் பாத்திரம் அது இருந்தாலும் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் என்ன பண்ணலாம், 2 வெங்காயம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடலாம். 200 கிராம் பல்லாரி சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, இது கிடைச்சா போடுங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இது போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு புதினா லைட்டாக ஒரு கையளவு புதினா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர நம்ம வதக்கணும். அதனால் நம்ம இது நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி 50 கிராம், பூடு 50 கிராம். இல்லைனா இந்த இஞ்சி பாருங்கள், 1 இன்ச்சு சைஸ் உள்ள இஞ்சி ஒரு 2, பூடு வந்து ஒரு 30 பல் வர்ற மாதிரி பூடு. கிராம் கணக்கில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூடு. அது கூடவே நம்ம ஒரு 8 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 1 இன்ச்சு பட்டை ஒரு 3, ஜாதிக்காய் ஒரு சின்னது, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் வத்தப்பொடி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 செகண்ட் மட்டும் கிண்டுவோம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த இஞ்சி, பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுவும் கரெக்டாக ஒரு 5-10 செகண்ட் நம்ம வதக்கினா போதும். அந்த இஞ்சி பூடு போட்ட உடனே நல்லா வாசம் அடிக்கும், அது உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி நான் இதில் சேர்க்குறேன். 200 கிராம் தக்காளி, நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் 2 தக்காளி மட்டும் தான் சேர்க்குறேன். இது சேர்த்து நம்ம நல்லா கிண்டலாம். இது வந்து இந்த தக்காளி நல்லா மசீர வர நம்ம கிண்டணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டே கிண்டலாம். இந்த நேரத்தில் நம்ம 50 ml தயிர், இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். தயிர், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா எடுத்து நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. இதில் இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம்.
மல்லி இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 150 கிராம் கேரட், 150 கிராம் பீன்ஸ், 150 கிராம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, அப்புறம் 100 கிராம் பட்டாணி. இது வந்து காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிக்கிறதுனால நாங்கள் நேற்று நைட்டே இதை ஊற வச்சுட்டோம். நீங்கள் பச்சை பட்டாணி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நம்ம இது சேர்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு வருது. இந்த டைமில் நம்ம காய்கறிகள் சேர்த்துடலாம். கேரட் வந்து இந்த சைஸில் வெட்டியிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம். அப்போ தான் நம்ம சின்னதாக வெட்டினோன்னா நல்லா மசிஞ்சிரும். அப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் கேரட் தெரியாது. கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு சைஸில் வெட்டியிருக்கிறேன், இதை சேர்த்துடலாம். அதே மாதிரி பீன்ஸும் அதே சைஸ் தான், 1 இன்ச்சு சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அதுவும் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் 1 இன்ச்சு சைஸில் அதையும் இதில் சேர்த்துடலாம். பட்டாணி 60 கிராம் இதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அடுப்பை கூட்டி வச்சுட்டு 2 நிமிஷம் வதக்குவோம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான தண்ணியை அதில் ஊற்றணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கிண்டிட்டு அடுப்பு நம்ம கூட்டியே வச்சுருக்கலாம், குறைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் அளந்து வச்ச பவுலில், அரிசி பவுலில் டபுள் மடங்கு அந்த நீங்கள் ஒரு 200 ml கிளாஸில் 3 கிளாஸ் இருந்துச்சுன்னா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இல்லை நீங்கள் ஒரு பவுல்னு எடுத்து வச்சிங்கன்னா அந்த பவுலுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றுங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது, உரைப்பு கரெக்டாக இருக்குது, புளிப்பும் நம்ம ஊற்றிருக்கிற தயிர் கரெக்டான அளவு. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு 3 நிமிஷம் கரெக்டாக 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டுற வேண்டியதான். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா சைடில் வந்து எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ரைஸை போட்டுடலாம். 1/2 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸை நம்ம சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டுவோம். இந்த டைமில் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ரைஸ் வந்து அப்போ தான் அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கும். ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அரிசி வந்து கொஞ்சம் ரைஸை தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு தடவை கிண்டி விடுங்க. இன்னும் இது வந்து என்னென்னா ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால் அப்படியே நம்ம இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு, ஆனால் சிம்மில் வச்சுடுவோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிடுவோம். சிம்மில் வச்சு இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுல் லாக் பண்ணலை. குக்கர் பார்த்திங்கன்னா திருப்பி தான் வச்சுருக்கேன். திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதுதான் தம் போடுற கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். நல்லா லாக் பண்ணிவிட்டு, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, சிம்லேயே இருக்கட்டும். லாக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க.
இதே இது நீங்கள் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. மேலே சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க, திறக்க வேண்டாம். 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் அந்த வந்து ரெஸ்டிங் டைம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் திறந்து பார்க்கலாம். இது பார்க்கும்போதே தெரியுது நல்லா உதிரியாக வந்திருக்கு ரைஸு. நம்ம அப்படியே கொஞ்சம் இல்லை பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. ஒரு அடி பிடிக்கலை, தண்ணி கரெக்டாக இருக்குது. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரைஸோட டெக்ஸ்சர் அழகாக இருக்குது. கேரட் வந்து இப்போ பாருங்கள் மசிச்சா வெந்துடுது. கேரட் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கும், குழஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம கரெக்டான டைம் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போது டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, டேஸ்ட் பார்க்கலாமா? நல்ல சூடாக இருக்குது. உப்பு உரைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. ரைஸ் நல்ல உதிரியாக இருக்குது. கேரட் பாருங்கள் கடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கூட கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா கேரட் வந்து குழஞ்சிரும். பீன்ஸ் அதே மாதிரி பாருங்கள், பீன்ஸும் இருக்குது. இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்க்குறதுனால ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ரிச்னஸ் கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைலாம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்க உங்களுக்கு வந்து ரிச்னஸ் வந்து கூட தான் செய்யும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. ரொம்ப பசிக்குது. இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்ல ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நல்லா இருக்கு. அப்படியே வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தங்கச்சிங்க வா, வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடு பாரு, செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. தங்கச்சிங்க வா, வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் எங்கள் அப்பா செஞ்ச பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. பாய் பாய்.